வேளாங்கண்ணியில் இருக்க ஒரு அழகான சர்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக பேச. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேளாங்கண்ணி வந்திருக்கோம். வேளாங்கண்ணியில் இருக்க ஒரு அழகான சர்ச்சை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வேளாங்கண்ணி சர்ச்சோட நைட் வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே அப்பர் பெசிலிக்கா மேல் தளத்தில் இருக்கோம். இங்கேருந்து ஃபுல்லாக நைட் வியூ பார்க்குறோம். அன்னை மாதாவுக்காக ஒரு மாலை வாங்கி நல்லா ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நியூ சர்ச்சிலேருந்து ஓல்டு சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் முட்டி போட்டே நடந்து போய் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. வேளாங்கண்ணியில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் பக்தியோடு பண்ணுற ஒரு வழக்கம் தான் இது. இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு சிறப்பான வரலாறும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 16ஆம் நூற்றாண்டில் ஒரு பால்கார சிறுவன் பால் கொண்டு போயிட்டு இருந்தப்போ அன்னை மரியாள் அவங்க கையில் குழந்தை இயேசுவுடன் தோன்றி காட்சி கொடுத்ததா நம்பப்படுகிறது. மரியன்னை குழந்தைக்காக பால் கொடுக்க சொல்லி கேட்டப்போ அந்த சிறுவனும் பால் கொடுத்திருக்காரு. ஆனாலும் பால் குறையவே இல்லைன்னு இந்த இடத்தோட வரலாறு சொல்றது. அதுபோல இந்த இடத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போறவங்களுக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குதுன்னு மக்கள் நம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம் டைம்னால ஸ்கூல் பிள்ளைங்களாம் வேளாங்கண்ணி நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு அன்னை மாதா கிட்ட ப்ரே பண்ண வந்திருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் க்ரோ ஆகிறது டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். காலையிலேயே சீக்கிரமாக வேக்கப் ஆகி குளிச்சுட்டு சுத்தமாக அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கி நம்பிக்கையோடு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறது, யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறது, கஷ்டம் வந்தாலும் கடவுள் காப்பாற்றுவார்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அந்த குழந்தைக்கு லேட்டர் லைஃப்பில் நல்ல டிசிப்ளினாக மாறும்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இதோ பக்கத்தில் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள், அதுதான் ஓல்டு சர்ச். நடந்து போனால் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முட்டி போட்டு போகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 3 to 4 ஹவர்ஸுக்கு மேலே ஆகும். இந்த இடத்தோடு இவங்க முட்டி போட்டு வர்றது முடியுது. இப்போ நம்ம ஓல்டு சர்ச்சுக்கிட்ட வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஸ்ட்ரெச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஸ்ட்ரெச் சொல்லிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஆயிரக்கணக்கில் நிறைய பேர் உட்காந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி கட்டியிருக்காங்க. என் நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்லர் சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
வேளாங்கண்ணி சர்ச் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம்.